ஹாய் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் இப்ராஹிம் வித் யூ. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பெஸ்ட் இண்டெக்ஸ் ஃபண்டை பற்றி பார்க்க போகிறோம். 2024க்கான எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்டில் மாத்திரம் இருக்கிற பெஸ்ட்டான சிறந்த இண்டெக்ஸ் ஃபண்டுகளை பற்றி பார்க்க போகிறோம். இந்த இண்டெக்ஸ் ஃபண்டுகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யார் ஒரு எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த ஃபண்டு சிறந்ததாக இருக்கும். நம்ம முதலீடு பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எப்படிப்பட்ட முதலீடு பண்ணணும், எப்படி நம்மளோட முதலீடுகள் டைவர்சிஃபை பண்ணிக்கணும். டைவர்சிஃபைனா என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது நம்ம முதலீடு பண்ணுறப்ப எல்லாத்தையும் ஒரே இடத்துல போய் முதலீடு பண்ணக்கூடாது. நம்ம போர்ட்ஃபோலியோவில் லார்ஜ் கேப்பும் இருக்கணும், மிட் கேப்பும் இருக்கணும், ஸ்மால் கேப்பும் இருக்கணும். அந்த லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப்புங்கிறது எப்படி நம்ம முதலீடு பண்ணுறது, அதற்கு எந்தெந்த ஃபண்டுகள் எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்டில் சிறந்த ஃபண்டுகளாக இருக்குது அப்படிங்கிறத எல்லா விஷயங்களையும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நான் டைவர்சிஃபிகேஷனை பற்றி சொல்லியிருந்தேன். டைவர்சிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நான் சொன்னது மாதிரி 3 வகையான கேட்டகரியில் நம்ம முதலீடு பண்ணணும். அதில் லார்ஜ் கேப்பில் ஒரு 40% முதலீடு பண்ணுறான். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிட் கேப்பில் ஒரு 30%ம், ஸ்மால் கேப்பை பொறுத்த வரைக்கும் அதில் ஒரு 30% முதலீடு பண்ணலாம். இது கொஞ்சம் அதிக ரிஸ்க் உள்ளது. ஏன் நான் இப்படி ஒரு போர்ட்ஃபோலியோ சொல்லியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பேலன்ஸான ஒரு போர்ட்ஃபோலியோ வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களோட முதலீட்டில் லார்ஜ் கேப்பை 40% வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மிட் கேப்பில் உங்களுக்கு அக்ரெசிவான ரிட்டர்னும், ஸ்மால் கேப்பும் உங்களுக்கு அக்ரெசிவான ரிட்டர்னையும் கொடுக்கும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா 60% நீங்கள் அதிக ரிஸ்க் உள்ள திட்டங்களில் முதலீடு பண்ணுறீங்க. இது ஒரு அக்ரெசிவான முதலீட்டாளருக்கு சிறந்ததாக இருக்கும். அதே நேரத்தில் யாரெல்லாம் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து நான் முதலீடு பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்றீங்கன்னா அவங்க என்ன பண்ணலாம், லார்ஜ் கேப்பில் ஒரு 70%ம், மிட் கேப்லையும் ஸ்மால் கேப்லையும் ஒரு 15% 50% அப்படியே முதலீடு பண்ணலாம். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா 100% வந்துடும். ஸோ இவங்க குறைந்த அளவு ரிஸ்க் எடுத்து முதலீடு பண்ணுவாங்க. அதனால் பெரிய அளவில் ஒரு மார்க்கெட் விழுந்துச்சுன்னா ஒரு பெரிய பாதிப்பு இருக்காது. ஏன்டா இதில் லார்ஜ் கேப்பில் நம்ம முதலீடு பண்ணுறதுனால ஓரளவு உங்களோட முதலீடு ஸ்டேபிளாக இருக்கும். அதே நேரத்தில் ஸ்மால் கேப்பும் மிட் கேப்பும் குறைந்த அளவு இருக்கிறதுனால ஒரு பெரிய ஒரு ஃபாலை நீங்கள் பார்க்க முடியாது. ஸோ 2 வகையாக உங்களோட முதலீடுகளை நீங்கள் பிரித்து முதலீடு பண்ணலாம். இதில் உங்களுக்கு எது சிறந்ததாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தீர்மானிச்சுக்கோங்க. இதில் ஃபர்ஸ்ட் ஃபண்ட் நம்ம பார்க்க போகிறது எஸ்பிஐயோட நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்டு. இந்த எஸ்பிஐயோட நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே சிறப்பாக செயல்படக்கூடிய டாப் 50 நிறுவனங்களில் முதலீடு பண்ணுவாங்க. அது உதாரணமாக ஹெச்டிஎஃப்சி பேங்காக இருக்கலாம், இன்ஃபோசிஸாக இருக்கலாம், ஹிந்துஸ்தான் யூனிலிவர், இப்படி பல முன்னணி நிறுவனங்களில் உங்களோட முதலீடு இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட டாப் 50 நிறுவனங்களில் உள்ள அந்த பங்குகளில் தான் முதலீடு பண்ணுவாங்க. எஸ்பிஐயோட நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ரொம்ப குறைவானது, 0.20 தான் இருக்குது. அதே மாதிரி இண்டெக்ஸ் ஃபண்டில் நம்ம முதலீடு பண்ணுறப்போ ட்ராக்கிங் எரர் ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டு முதலீடு பண்ணணும். எந்த அளவு ட்ராக்கிங் எரர் குறைவாக இருக்கோ அந்த திட்டங்களில் நம்ம முதலீடு பண்ணுறது சிறந்ததாக இருக்கும். ட்ராக்கிங் எரர்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா, நிஃப்டின்னு இருக்கிற அந்த குறியீட்டுக்கும் இந்த ஃபண்டுக்கும் ரெண்டையும் அவங்க மிமிக் பண்ணுறப்போ எந்த அளவு அந்த ஸ்லைட்லி அதில் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது தான் ட்ராக்கிங் எரர்னு சொல்லுவாங்க. அதை தான் இந்த எஸ்பிஐ நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் 0.05 இருக்குது. இந்த ஃபண்டு எவ்வளோ வருமானம் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த ஃபண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் பழைய ஃபண்டாக இருக்கிறதுனால இதுக்கு 10 வருடத்தோட ஹிஸ்ட்ரி இருக்குது. இந்த ஃபண்டு இயர் டு டேட்டை பொறுத்த வரைக்கும் 12.61% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 1 இயரில் 26.66%, 3 இயரில் 16%, 5 இயரில் 16.42%, 10 இயரில் பார்த்தீங்கன்னா 12% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ இந்த திட்டங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஈக்விட்டியில் தான் முதலீடு பண்ணுறாங்க. ஸோ ஈக்விட்டியில் முதலீடு பண்ணுறப்ப ஈக்விட்டி முதலீடுகள் எல்லாம் பங்கு சந்தை சார்ந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு முதலீடு பண்ணுங்கள். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது மிட் கேப் செக்மெண்ட்டில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம பார்த்தது லார்ஜ் கேப் ஃபண்டை பற்றி பார்த்தோம். லார்ஜ் கேப்பில் ஒரு 50 ஸ்டாக்கில் முதலீடு பண்ணுறாங்க. மிட் கேப்பில் நம்ம முதலீடு பண்ணுறப்போ நம்மளோட போர்ட்ஃபோலியோ கொஞ்சம் டைவர்சிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதற்கு சிறந்த ஃபண்டுன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ நிஃப்டி மிட் கேப் 150 இண்டெக்ஸ் ஃபண்டுங்கிறது. இந்த ஃபண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மிட் கேப்பில் இருக்கிற ஒரு 150 ஸ்டாக்கில் முதலீடு பண்ணுறாங்க. ஏற்கனவே பார்த்த லார்ஜ் கேப்பில் ஒரு 50 ஸ்டாக்கில் தான் முதலீடு பண்ணுவாங்க. இவங்க 150 ஸ்டாக்கில் முதலீடு பண்ணுவாங்க. இந்த திட்டங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அக்ரெசிவானது. இந்த திட்டங்களில் பார்த்தீங்கன்னா இது ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டாக இருக்கிறதுனால இதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ குறைவாக இருக்கும். இந்த ஃபண்டோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 0.41 இருக்குது. நீங்கள் மற்ற ஃபண்டுகள் ஆக்டிவ் ஃபண்டுகள் எடுத்து கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா 0.6070 அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். இந்த ஃபண்டோட ட்ராக்கிங் எரர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 0.05 தான். இது ரொம்ப குறைந்த
ட்ராக்கிங் எரராக இருக்குது. இந்த ஃபண்டு எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த ஃபண்டுக்கு பெரிய ஒரு ஹிஸ்ட்ரி கிடையாது. இந்த ஃபண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 1.5 இயர்ஸ் தான் ஆயிருக்கு. அதனால் இந்த ஃபண்டுக்கு வந்து ஒரு வருஷத்தோட ஹிஸ்ட்ரி தான் நம்ம பார்க்க முடியும். இயர் டு டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 21.96% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 6 மந்த்தில் 17.86%, 1 இயரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 51.42% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது நம்ம டைவர்சிஃபிகேஷனில் தேர்டு கேட்டகரி பார்க்குறோம். இது வந்து எஸ்பிஐயோட ஸ்மால் கேப் ஃபண்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸ்மால் கேப் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா வந்து எஸ்பிஐ நிஃப்டி ஸ்மால் கேப் 250 இண்டெக்ஸ் ஃபண்டுங்கிறது. இந்த ஃபண்டும் வந்து இண்டெக்ஸ் ஃபண்டாக இருக்கிறதுனால வந்து இதில் வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ குறைவாக இருக்கும். இந்த ஃபண்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 250 ஸ்டாக்கில் வந்து முதலீடு பண்ணுறாங்க. ஏற்கனவே நம்ம பார்த்த வந்து நிஃப்டி 50ல் வந்து கிட்டத்தட்ட 50 ஸ்டாக் இருக்கும். நிஃப்டி மிட் கேப்பில் ஒரு 150 ஸ்டாக் இருக்கும். இந்த ஃபண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 250 ஸ்டாக்கில் முதலீடு பண்ணுவாங்க. இந்த ஃபண்டோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 0.41 இருக்குது. இந்த ஃபண்டோட ட்ராக்கிங் எரர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 0.07 இருக்குது. மற்ற ஃபண்டுகளை கம்பேர் பண்ணுறப்ப இந்த திட்டத்தில் வந்து எப்பயுமே வந்து எந்த ஒரு ஸ்மால் கேப்பை நீங்கள் எடுத்து இண்டெக்ஸ் ஃபண்ட் எடுத்து பார்த்தாலும் வந்து அதோட ட்ராக்கிங் எரர்ங்கிறது ஸ்லைட்லி அதிகமாக தான் இருக்கும். இந்த ஃபண்டு எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த ஃபண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கும் வந்து ஒரு வருஷம் 1.5 இயர்ஸ் தான் இருக்கும். இந்த ஃபண்டு பார்த்தீங்கன்னா 1 இயரில் வந்து 55.44% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இயர் டு டேட்டை பொறுத்த வரைக்கும் 22.22%, 6 மந்த்தில் வந்து 18% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ நம்ம எப்போ ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டில் முதலீடு பண்ணுறதா இருந்தாலும் சரி, நம்மளோட போர்ட்ஃபோலியோ எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்கள்கிட்ட சொல்லி காட்டியிருந்தேன். ஸோ நம்ம எப்போ ஒரு ஃபண்டில் முதலீடு பண்ணுறதா இருந்தாலும் நம்மளோட போர்ட்ஃபோலியோ எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறிய ஒரு உதாரணம் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருந்தேன். இது வந்து அக்ரெசிவான போர்ட்ஃபோலியோ. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி வந்து உங்களுக்கு ரிஸ்க் குறைவாக இருக்கணும்டா வந்து லார்ஜ் கேப்பில் ஒரு 70% வச்சுருக்காங்க. பாக்கி இருக்கிறதுல வந்து ஒரு 30% வந்து 15% வந்து மிட் கேப்லையும் 15% வந்து ஸ்மால் கேப்லையும் பிரித்து முதலீடு பண்ணலாம். இது வந்து எல்லாருக்கும் சிறந்ததாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து ஒவ்வொரு ரிஸ்க் எடுக்கிற எபிலிட்டி இருக்கும். அவங்களுக்கு எப்படி எது சரியாக இருக்குமோ அந்த போர்ஷன்ஸில் முதலீடு பண்ணுறது சிறந்ததாக இருக்கும். ஐ ஹோப் இன்னைக்கு பார்த்த வீடியோவில் வந்து எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கிற சிறந்த இண்டெக்ஸ் ஃபண்டுகளை பற்றி பார்த்தோம். இந்த ஃபண்டுகள் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த ஃபண்டுகள் கொடுத்த வருமானத்தை பற்றி பார்த்தோம். இந்த ஃபண்டுகளோட ட்ராக்கிங் எரர் என்ன, இந்த ஃபண்டுகளோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. சப்போஸ் இதில் வந்து எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்டில் எப்படி முதலீடு பண்ணணும் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியணும்னா ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், அல்லது கமெண்ட்லேயும் வந்து நான் பின் பண்ணி வைக்கிறேன். அதன் மூலியமாக நீங்கள் பார்த்து எப்படி முதலீடு பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் முதலீடு பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல டாப்பிக்கோட எகைன் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.